அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேப்டாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து செகண்ட்ஸில் ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தார். ஸோ நான் ரிவ்யூக்காக கேட்டிருந்தேன், எனக்கு கிடச்சிது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதான் நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கினா இந்த ப்ரைஸுக்கு எந்த மாதிரிலாம் ஒரு லேப்டாப் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மாடல் வந்து பார்த்திங்கன்னா HP பவிலியன் 50 நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து புதுசு கிடையாது, செகண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான். ஸோ ஒரு லைட் ப்ளூ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு CD ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த CD ட்ரைவை நாங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு SSDயும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். CD ட்ரைவ் கிடையாது. ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணால் CD ட்ரைவ் நம்மளால் வச்சுக்க முடியாது. CD ட்ரைவில் நாங்கள் மாற்றிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒன்றும் CD ட்ரைவில் ஹார்ட் டிஸ்க் தான் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 USB போட்டு ஒரு HDMI போட்டுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் VGA போட்டு கிடையாது, அதை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் கேபிளுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் பின் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சார்ஜர் இண்டிகேட்டர் தான். லெஃப்ட் சைடில் தான் சார்ஜர் பின்னுக்கான ஹோல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேப் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. அதேமாரி ரொம்ப வெயிட்டும் கிடையாது. ஸோ ஆவரேஜான வெயிட் தான். ஸோ கேரி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்போட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 15.6 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கிளாரிட்டி கூட கொஞ்சம் ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால ஆவரேஜாக இருக்குது. பட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டச் பேடும் கீபோர்டும் தான். ஸோ கீபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மவுஸும் டச் பேடும் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட பூட்டிங் ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு SSD ப்ளஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து SSDயில் வந்து OS ரன் ஆகுது. ஸோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் SSD தான் ஸ்பீடாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் ஒரு SSDயும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக SSDயில் OS யூஸ் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸுக்கு மட்டும் வச்சுங்க. ஸோ அதுதான் எப்போவுமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். SSD வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாகிடும். அது இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ எப்போயுமே வந்து OS வந்து SSDயில் மட்டுமே ரன் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஸ்டோரேஜுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. இந்த லேப்பை நாங்கள் வாங்குறது முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இதில் 2 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கனாக்கா நார்மலாக வர இன்டெல் HD கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2GB கிராஃபிக்ஸ் தான். ஸோ எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த லேப்டாப் 15,000 வாங்கியிருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெறும் 7 நாள் தான் வந்து வாரண்டியே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வாங்குற இடத்த பொறுத்து வாங்குற டீலரை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அவங்க வந்து எவ்வளோ நாள் வாரண்டி கொடுத்துருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இதில் மறுபடியும் எதனா ப்ராப்ளம் கொண்டு போனீங்கன்னாக்க கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் மாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வாங்கும்போதே உங்களால் எவ்வளோ செக் பண்ண முடியுமோ அவ்வளோ செக் பண்ணிட்டு வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனா ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வாங்கும்போது செக் பண்ணிட்டு வாங்கினோம்னா ஓரளவு நல்லா தான் இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. நான் வந்து சேனலுக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காண்டி அவங்க வந்து 2 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் எடிட்டிங் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப் வேணும்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கே ரொம்ப நம்பிக்கையான இடம் இருக்கோ அங்கே போய்ட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.